நாச்சியார் ரங்கனிடம் மூவரை தூதாக அனுப்புகிறார். முதலில் மழைய தூதா அனுப்புறா. மழை போய் என்ன பண்ணுதுன்னா, பெருமாளினுடைய அழகில் மயங்கி அந்த பேரழகை கண்டதும் அப்படியே பொழிந்து விடுகிறது. சொல்ல வந்ததை மறந்தும் போயிடுச்சு மழை. அடுத்ததாக வண்டினை தூதாக அனுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார். சாதாரணமா நந்தவனத்துல இருக்கக்கூடிய மலர்ல இருக்கிற தேனை பருகுனாலே அந்த வண்டு மயங்கி விழுந்து விடும். பெருமாளினுடைய கழுத்துல இருக்கக்கூடிய மாலை, அந்த மாலையில தேன் ததும்பி வழிகிறது. அந்த தேனை பருகிய வண்டு அப்படியே பெருமாளினுடைய அழகில் மயங்கி விழுந்து விடுகிறது. வண்டும் சொல்ல போனதை மறந்து போச்சா? அடுத்ததாக கிளியினை தூதாக அனுப்புகிறார் ஆண்டாள் நாச்சியார். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. சென்ற கிளி ஆண்டாளினுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே பெருமாளிடம் சொல்கிறது. இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தான் சொல்ல விரும்பியதை சொன்ன கிளிக்கு ஏதாவது பரிசு தரணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்க, எனக்கு பரிசு எதுவும் வேண்டாம், தங்களின் கரங்களில் இருக்கக்கூடிய பாக்கியம் ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு கிளி சொல்ல, அன்று முதல் ஆண்டாளினுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிளிக்கு கிடைக்கிறது. இந்த கிளிக்கு கல்யாண கிளி அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு. இப்போ ஆண்டாள் நாச்சியாரினுடைய மனதை ரங்கனிடம் சென்று தூதாக சொன்னதா கிளி. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த கிளியிடம் வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். நம்ம மனசுல இருக்கிறத ஆண்டாள் நாச்சியாரிடம் நாம சென்று வேண்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேண்டுதலை ஆண்டாள் நாச்சியாரிடம் அந்த கிளி சொல்லிக்கொண்டே இருக்கும். அதனால்தான் ஆண்டாளினுடைய கரங்களில் அவர்களின் காதுக்கு அருகிலேயே அந்த கிளியானது இருக்கிறது. ஆண்டாளை வணங்குகின்ற பொழுது அந்த கிளியையும் சேர்த்து நாம் வணங்குவோம். வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களும் நமக்கு நிரம்ப கிடைக்கும்.